When the phone booth turns white, that's when I come home. வைஷு தெரிஞ்சிடுச்சு வைஷு. வைஷ்ணவி நில்லுமா, போகாதமா வைஷு. வசந்த், நம்ம ஹாஸ்டல்ல தங்காம படிச்சோம்னா இன்னும் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. இங்க ஆத்திர அருணாச்சலம் பழைய வீடு ஒண்ணு இருக்கு, அங்க தங்கி போவோமா? சாரதியும் சரின்னு சொல்லிட்டான்டா. உங்க 2 பேர்த்துக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே தான்டா, போலாம். நாங்கள் அடுத்த வாரம் ரூம் காலி பண்ண போகிறோம் சொல்லியிருந்தோம். முன்னாடி சொன்னாங்க. இந்த ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணி ரிசப்ஷனில் கொடுத்துட்டு போயிருங்க. தம்பிகளா, வீடை நல்லா சுற்றி பாருங்கப்பா. மொத்தம் 3 ரூம் இருக்கு, எல்லாமே நல்ல பெரிய ரூம் தான். இங்கே தான் அத்தனை அருணாச்சலம் சார் வாழ்ந்தார். ஏதாவது பிரச்சனைன்னா என்னை கூப்பிடுங்க, நான் போகிறேன். ஏன் சார், உள்ளூர் ஆள் நீங்க, இப்படி வீட்டு விஷயம் தெரிஞ்சு நீங்களே பசங்கிட்ட போய் சொல்லாமா? இல்லை தம்பி, இங்கே வா. வீட்டை பற்றி உண்மையை சொன்னால் இங்கே தங்குவாங்களா? நம்மளுக்கு காசு வேணும், அவ்வளவுதான். 3 பேரா வந்தாலும் எந்த காரியம் பழங்காதும்பாங்க. இவங்க வேற 3 பேரா வந்திருக்காங்க, என்ன வைப்பதும். வா பார்ப்போம்.
மச்சி. டேய் என்னது நான் புதுசா ஒன்று கிடைக்குது வரைக்கும் இது பார்த்தா இந்த லோகம்லாம் பார்த்தா இந்த அருணாச்சல சார் இருக்குடா. அருணாச்சல சார் டைரி மாதிரி இருக்கா? ஆமாண்டா. அவர் அந்த காலத்திலேயே காதல் எதிர்த்து கதை எழுதி பேரோட இருந்தார் போல. எனக்கு தெரிஞ்சு டேய் கொண்ட நான் வந்து என்ன புரியுது வர ஜனவரி 1, 2005. அன்பு டைரியே, இன்று புது வருடத்தின் முதல் நாள். இதில் 2 காரணத்திற்காக நான் இறைவனை வேண்டினேன். 1, சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் போல் ஒரு பேரழிவு எந்த ஒரு நாட்டிற்கும் எப்போதும் வர வேண்டாம் என்று. 2, என் ஒரே செல்ல மகள் வைஷ்ணவிக்கு ஒரு நல்ல வரன் இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று. எப்போதும் வணங்காத இறைவனை நான் வணங்கிய நாள். பிப்ரவரி 14. அன்பு டைரியே, இன்று காதலர் தினம். தொழிலுக்காக என்னதான் காதலை எதிர்த்தாலும், பல புத்தகம் அவ்வாறு எழுதினாலும், உண்மையில் இன்று கூறப்படும் அனைத்து காதலும் வெற்றியடைய வாழ்த்தினேன். ஆனால் எனக்கு தெரியாது, இன்று கூறப்படும் பல காதலில் வைஷ்ணவியின் காதலும் ஒன்று என்று. மே 1. அன்பு டைரியே, இன்று என் மகள் அவள் காதலனோடு என் சம்மதம் வாங்க வீட்டுக்கு வருகிறேன் என்றிருக்கிறாள். எனக்கு தெரியும் அவன் நல்லவன் அல்ல என்று. ஆனால் இதை எப்படி என் மகளுக்கு புரிய வைப்பது? ஏதோ சத்தம் கேட்கிறது. அவள்தான் என நினைக்கிறேன். நான் செல்கிறேன். மாப்பிள்ள, அருணாச்சல சார் டைரியை வாசிச்சேன்டா. ஆனா அவர் பாதியில நிறுத்திட்டதுனால அவர் பொண்ணுக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியாம நின்று போச்சு. அப்படியா? என்னடா சொல்ற நீ? அப்பெல்லாம் இல்லடா, நான் அந்த டைரியை படிச்சேன். நான் படிக்கும் போது ஃபுல்லாக படிச்சேன். இல்ல அவர் பாதியில நிறுத்திட்டாரு. இது நான் எடுத்துட்டு வரேன். வேற ஏதாச்சும் படிச்சு போடாமல. வீட்டுல அருணாச்சல சார் இருந்தாரு. அவர் இப்ப எங்க இருக்காரு? ஆமாங்க, அவர் இறந்து 5 வருஷம் ஆகுது. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, அவர் தள்ளுற கூடிய அங்கதான். சரிங்க, நான் வரேன். Ah